நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய விதத்திலே வளருதல், growing up spiritually. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளருகிறோம் என்பதற்கு 8 குறிப்புகள், 8 குறிப்புகள், 8 signs to shows that you are growing up spiritually. நாம் ஆவிக்குரிய விதத்திலே நாம் வளருகிறோம் என்பதற்கு 8 குறிப்புகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த ஒரு சில ஆமெனுக்காக ஆண்டவருக்கு நன்றி. மிச்சம் உள்ளவங்களாம் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? பாருங்க, ஆரோக்கியமான ஒவ்வொன்றும் என்ன செய்யும்? வளரும். எவ்ரி ஹெல்த்தி திங் வில் grow. அப்படியானால் ஒரு காரியம் வளரவில்லை என்றால் அதில் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், அவர்கள் வளரவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை மருத்துவரிடத்திலே கொண்டு போய் நாம் கேட்கிறோம், என்ன குறைபாடு இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்குது. If a child doesn't grow, we'll take it to the doctor and we ask the doctor, what is the problem with my child? என்னுடைய குழந்தையிடத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏன் அந்த குழந்தை வளர மாட்டேன் என்று பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதை போன்று உதாரணத்துக்கு ஒரு கமக்காரனை எடுத்துக்கொள்வோம், அல்லது ஒரு பயிற்சி செய்கிறவனை பார்க்கும்போது அவன் ஒரு விதையை நாட்டுகிறான். அந்த விதை வளரவில்லை என்றால் அவன் யோசிக்கிறான், ஏன், என்ன காரணம், நான் சரியான பசலை இடவில்லையா என்று என்ன செய்கிறான்? அவன் யோசிக்கிறான். அந்த வளர்ச்சி காணாமல் இருக்கும்போது அடுத்த வருடத்திலே மீண்டும் பயிற்சி செய்கிற நாட்கள் வரும்போது மாற்று விதமான முறைகளை கையாளுகிறான். பசலையிடுகிறான், உரம் போடுகிறான், நன்றாக அந்த நிலத்தை பதப்படுத்துகிறான், பல்வேறு விதமான காரியங்களை அவன் செய்கிறான். அதே வண்ணமாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து கவலைப்படுகிற, வெட்கப்படுகிற, துக்கப்படுகிற விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் பிறந்திருக்கிறோம், அது உண்மைதான். ஆனா நான் என்ன செய்யல, நாங்க வளரல. நாம் இயேசு கர்த்தருடைய ராஜ்யத்திலே வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே என்றைக்கு நாம் பிறந்தோமோ அதே நிலையிலே 10 வருடங்கள் கழித்தும் 20 வருடங்கள் கழித்தும் அதே நிலைமையில் என்ன செய்கிறோம்? அப்படியே காணப்படுகிறோம். அப்படியானால் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளராமல் இருக்கும் போது ஒரு பெற்றாருடைய இருதயத்திலே அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதோ, அதே வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நான் வளராமல் இருக்கும்போது அது என்னுடைய பரம தந்தையினுடைய இருதயத்திலே ஒரு தாக்கத்தை என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது. It causes a great grievousness in my father's heart. Causing a greatest grievousness. மிகவும் பெரிதான ஒரு தாக்கத்தை, துக்கத்தை அது ஏற்படுத்துகிறது. அதைதான் அங்கே பேதுருவானவர் எழுதும் போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். கர்த்தர் தயை உள்ளவர், கர்த்தர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்ன செய்யணும்? நீங்க வளரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹெல்ப் மீ டு, எனக்கு நான் வளர வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. இல்லையா? நான் வளர வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க. எஸ், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் வளர வேண்டும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். ஆகவே தான் இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்.
இல்லையா நாங்கள் வேற எங்கேயோ இருந்திருப்போம் இல்லையா. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் உடஞ்சி ரிப்பேர் ஆகி மோசமான இன்சூரன்ஸ் எல்லாம் ரைட் ஆஃப் பண்ண பிறகு இல்லையா, உலகமே நம்ம ஒதுக்கி தள்ளி ஒன்றுக்கு உதவாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், இவன் கைவிட்ட கேஸு, இவன் தேராதவன், ஒப்பேறாதவன், என்னென்ன சொல்ல முடியுமோ நம்மை குறித்து எல்லாம் சொல்லி ஒதுக்கி நம்மை ஓரங்கட்டி வைத்த பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை என்ன செய்தது? தேடி கண்டுபிடித்தது. உலகம் நம்மை ஒதுக்கி தள்ளின போது, உலகம் நம்மை தூஷித்த போது, அவமதித்த போது, ஆண்டவர் நம்ம என்ன பார்த்து, உங்களை பார்த்து சொன்னாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆமென். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், எனக்கு வேண்டியவன் என்று சொல்லி கர்த்தருடைய கரம் நம்ம என்ன செய்தது? தூக்கி எடுத்தது இல்லையா. அப்படித்தானே? ஆகவே தான் நானும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா. நாங்கள் வேற எங்கேயோ காரியங்களை செய்து கொண்டு இருந்திருப்போம். அப்படியானால் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். அவர் நல்லவர் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த இனிஷியல் பாயிண்ட்லேயே அந்த எப்படி ஆரம்ப சூழ்நிலையில நாம் காணப்பட்டோமோ அதே இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் 2 வசனம் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவிதமான புறங்கூறுதலையும் என்ன செய்யுங்க? ஒதுக்கி விட்டுருங்க. அப்படியானால் இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது என்றால் என்ன செய்யலாம்? இதுதான் நம்ம வேத வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வச்சு பார்க்கிறோம். எப்படி ஒரு வளராத குழந்தையை ஆண்டவரோட டாக்டர் இடத்துல கொண்டு போய் எப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறோமோ அதே விதமாக வேத வசனம் என்பது, கர்த்தருடைய வசனம் என்பது நமக்கு ஒரு கண்ணாடியை போல. அந்த கண்ணாடியில போய் நாங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது தெரியும் எங்க என்ன குறை இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு இந்த கண்ணாடியை பார்க்காம யாருமே சர்ச்சுக்கு வந்திருக்கவே மாட்டீங்க இல்லையா. ஒரு சிலர் 10 தரம், சிலர் கதவை பூட்டிட்டு வெளியே வந்து திருப்பி போய் கதவை திறந்து பார்க்குறவங்க இருக்கிறாங்க கண்ணாடியை. அதுவும் போதாதுன்னு காருக்குள்ளே திருப்பி கார்லேயும் கண்ணாடியை பார்ப்போம். ஒரு சிலர் கண்ணாடியை என்ன செய்வாங்க? ஹேண்ட்பேக்லேயே வச்சிருப்பாங்க. அதுலேயே வந்து சர்ச்சுக்குள்ளே வாசலில் நுழையும் போதே ஒரு எடுத்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே. அப்படியும் இல்லாமல் இங்கே வந்து டாய்லெட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு, அங்கே போய் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா we want to make sure now we look என்னது பியூட்டிஃபுல், நைஸ், பிரசன்டபிள் இல்லையா. நம்ம மற்றவங்களோட பார்வைக்கு நன்றாக இருக்க வேண்டும், தென்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அதிலே மிகவும் கவனமாக இருக்கிறோம். அதை உறுதி செய்து கொள்கிறோம். அதில் தவறே கிடையாது. அதே நேரத்தில் அதே வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை மறுபடியும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆமென். உறுதி செய்து கொள்ள வேண்டும். என்ன உறுதி செய்து கொள்ள வேண்டும்? இந்த 2ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? இந்த 2ஆம் வசனம் தான் என்னது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதற்கு என்னது? ஒரு டெஸ்டிங், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பரீட்சை. நம்மை பரீட்சித்து பார்க்க வேண்டுமானால் இந்த 2ஆம் வசனத்தில் காணப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன வசனம் சொல்லுது? ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கு. சகல துர்க்குணம் இல்லையா, சகல துர்க்குணம். ஆங்கில வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், rid yourself of all malice and all deceit, hypocrisy, envy and slander of every kind. எல்லா விதமான துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதல் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? நாங்க ஒழித்து விட வேண்டும். யாருமே நாங்க சொல்ல முடியாது எல்லாத்துலேயுமே நாங்க 100க்கு 100 சரியாக இருக்கிறோம் என்பது. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது. நாங்கள் மனுஷர், பலவீனமானவர்கள். அதை கர்த்தரே புரிஞ்சு கொண்டிருக்காரு. அதான் அவர் லேட் ஆகிட்டு இருக்கிறார். இல்லாட்டி அவர் எப்போயோ வந்திருப்பார் இல்லையா. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்னும் உறுதியாகணும், இன்னும் கொஞ்சம் திடப்படணும், இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நினைச்சுக்கிறார். பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த பொறுமை அதிக நாட்களுக்கு என்ன செய்யாது? இன்னைக்கு அது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அதிக நாட்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டார். சீக்கிரத்தில் வரப்போகிறார் இல்லையா. நான் பல நேரங்களில் யோசிக்கிறது, நான் சண்டே கிளாஸில் இருக்கும் போதே எனக்கு சொன்னாங்க இயேசு வரப்போறாருன்னு. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இயேசு வந்த பாட்டை காணும் இல்லையா. அப்போதான் அன்னைக்கு ஒரு நாள் லைட் அடிச்சது எனக்கு. அது என்ன லைட்டுன்னு கேட்டா, கர்த்தரே எனக்கு இருதயத்தில் பேசினதை போல இருந்தது. அது என்ன? எனக்காக நான் நன்றாக இருக்க வேண்டும், சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் நிறைய பேர் எனக்காக ஜெபிக்கிறாங்க. ஆமே இல்லையா. எனக்கு ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கானவர்கள், பில்லியன் கணக்கானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லி
கோடிக்கணக்கானவர்கள், பில்லியன் கணக்கானவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய தொகை நிறைவாக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் கர்த்தர்? பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அது எப்பொழுது நிறைவாகிறதோ அப்பொழுது என்ன செய்கிறார் கர்த்தர்? வந்துடுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு வெளியே ஆரம்பிக்காது. நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்குமா? கர்த்தருடைய வீட்டில் என்று சொல்லப்படுகிறது. நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்குமா? கர்த்தருடைய வீடு இல்லையா? கர்த்தருடைய வீடு என்னது? சபை. அப்ப முதலாவது என்ன செய்ய போறாராம்? விசுவாசிகளை முதலாவது நியாயம் தீர்க்க போகிறார் இல்லையா? வெள்ளாடு எது எப்படி, கருப்பாடு எது, செம்மறியாடு எப்படி, நல்லாடு எப்படி, எல்லாத்தையும் கதை என்ன செய்வாரா? பிரித்து விடுவாரான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வலது பக்கத்தில் ஒரு சிலரை பிரித்து விடுவாராம், இடது பக்கத்தில் ஒரு சிலரை பிரித்து விடுவாராம். இப்படியெல்லாம் வசனம் நிறைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கலாம். ஆகவே தான் இயேசு வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்து நாம் மிகவும் மிகவும் நம்மை அதிகமாய் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே வாசிங்க யாராவது. Hebrews chapter 5 verse 11 to 14. இந்த மெல்கிதேசேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள். முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் என்னவா இருந்திருக்கணும்? நீங்க போதகரா இருக்கணும், டீச்சரா இருக்கணும். வம்புவாது போதிக்கிறதுக்கு இல்லை. எது நல்லது, எது சரியானது, எப்படி பரிசுத்தமா இருக்கலாம் இல்லையா, கர்த்தருடைய காரியங்கள் என்ன, அதை குறித்து போதிக்க வேண்டியவர்கள். காலத்தை பார்த்தால், எந்த காலத்தை பார்த்தால்? நாம் இயேசுவை அறிந்து கொண்ட நாட்களுக்கும் இப்பொழுது இருக்கிற நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் போது எத்தனை வருஷம்னு நாங்கள் கணப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா? சில நேரங்களில் நாங்கள் ஒரு சிலர் பார்த்து சொன்னாங்க, இவன் நேற்று வந்தவன் எனக்கு சொல்ல வந்துட்டான். சில நேரங்களில் நேற்று வந்தவங்க என்ன செய்வாங்க, சில நேரத்தில் முந்தி கொள்ளுவாங்க இல்லையா? சில நேரத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிறது ஒன்று பாருங்க, ஒரு நாளும் படிக்கட்டு என்ன செய்யாது ஒரு போதும் மேலே போகாது. இந்த எலிவேட்டரை நான் சொல்லலை, நார்மல் படிக்கட்டை சொல்றேன். கீழே இருக்கிற படிக்கட்டு கீழே தான் இருக்கும். அது எத்தனை வருஷமானால் அது என்ன செய்ய போறதில்லை. மேல் மாடிக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, போகவே போறது கிடையாது. இப்படிதான் ஒரு சிலர் அந்த படிக்கட்டாவே இருக்க விரும்புறாங்க, அப்படியே இருப்பாங்க. நான் மேலே போகணும், வளரணும், கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும், அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அனுதினம் வருவேன், சர்ச்சுக்கு வருவேன், போவேன். ஒருத்தர் சொன்னார் எனக்கு, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய ஊழியம், சர்ச்சுக்கு வர்றதே பெரிய ஊழியம், ஞாயிற்றுக்கிழமை வந்து சீட்டை சூடாக்கிட்டு போறது ஒரு பெரிய ஊழியம். காலத்தை பார்த்தா போதகரா இருக்கணும், 4 பேருக்கு வசனத்தை போதிக்கிறவனா இருக்கணும், ஊழியம் செய்கிறவனா இருக்கணும். அதுல வேற பெரிய தம்பட்டை அடிச்சு கொண்டு ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க அம்மா பூட்டி தாத்தா பாட்டி எல்லாருமே கிறிஸ்தவன். என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கும் இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமையை எடுத்து பார்க்கும் போது நான் எங்கே இருக்கிறேன்? அதுக்குன்னு சொல்லி தனி சபை ஆரம்பிக்க சொல்லல. இப்படி 4 பேருக்கு சொன்னோன்னா அடுத்த நாளே பிச்சுட்டு போய் தனி சபை ஆரம்பிக்க போயிடுவாங்க இல்லையா? அப்படி யாருக்கும் ஆசை இருந்தால் வந்து சொல்லுங்க, நான் அழகாக நானே ஜெபித்து ஆசீர்வதிச்சு உங்களுக்கு சபை ஆரம்பிச்சு கொடுக்குறோம். நிறைய இடங்கள் இருக்கு ஆரம்பிக்க வேண்டிய இடங்கள் இல்லையா? அதுக்கு இல்லை, இங்கேயே நிறைய ஊழியர்கள் நமக்கு தேவையா இருக்கு இல்லையா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நாம் காலத்தை பார்த்தால் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டுமா? போதகராக இருந்திருக்கணும். ஆனால் வாசிங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மீண்டும் ஃபவுண்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கு. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ஆண்டவர், இயேசு அன்புள்ளவர். யாருக்கு சொல்ல வேண்டியிருக்கு? 25 வருஷத்து கிறிஸ்தவனுக்கு. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சுது, அந்த ஆளுக்கு போய் சொல்ல வேண்டியிருக்கு, இயேசு நல்லவரப்பா, உன்னோட பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. இயேசுதான் தெய்வம், அவர்தான் உண்மையான தெய்வம்.
ஏன் சொல்லுங்க, பாதி பாதி நாட்கள் என்ன செய்யறது, ஹாலிடேலே போயிடுறது. சும்மா நீங்க ஹாலிடேல பிரான்ஸுக்கு, ஜெர்மனிக்கு, இத்தாலிக்கு போறது அதை சொல்லல. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஹாலிடே எடுத்துருவாங்க நிறைய பேர் இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கும் போது அப்படியே போயிடுவாங்க ஹாலிடே. போய் ஊரெல்லாம் சுத்தி திரிஞ்சு எங்கெங்கெல்லாம் மலம் கிடக்குதோ எல்லா இடத்தையும் உருண்டு பிரண்டு எல்லாம் செய்து போட்டு திரும்பி வாருது. திரும்பி வந்து பழையபடி ஏபிசியிலிருந்து திரும்பி ஆரம்பிக்கும். ஆனா வெளியே மட்டும் சொல்லுவாங்க, நான் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டு இல்லையா? அப்ப போதகரா இருக்க வேண்டிய ஆட்களுக்கு, ஊழியம் செய்ய வேண்டிய ஆட்களுக்கு, இயேசுவை குறித்து 4 பேருக்கு சந்தியில நின்று சுவிசேஷத்தை தைரியமா நின்று பிரசங்கிக்க வேண்டிய ஆட்களுக்கு, சாட்சியாய் இருக்க வேண்டிய ஆட்களுக்கு, ரத்த சாட்சியாய், பாட்டு மட்டும் பாடுறோம், ரத்தமே சிந்தி சாட்சியாய் நான் வாழ்வேன், அதுவும் நிச்சயம் நிச்சயமே